அன்பான தமிழ் உலகில் உள்ள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இப்போ அவங்க என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். திரும்ப வந்துருச்சு, யூ ஆர் வாட்டர் டு மை ஓஷன். உங்கள் பர்சன் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா வத்தி போன கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது அவங்க லைஃப், அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. நீங்கள் சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிரித்தா அவங்க நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க நாள் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா. ஸோ கீப் ஸ்மைலிங். ஐ எம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் அருகாமையில் இருக்கும்போது, இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் நிற்கும்போது. அவங்களோட சந்தோஷம் வந்து அது ஒரு அப்பழுக்கு இல்லாத சந்தோஷமாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து ரொம்ப குதூகலமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது, சந்தோஷம் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கிது உங்கள் கூட இருக்கும்போது, அதுவும் உங்கள் பக்கத்தில் நிற்கும்போது. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறாங்க. Please press current feelings and emotions of collective's person. Current feelings and emotions. Current feelings and emotions of collective's person's press, please. Current feelings and emotions. Current feelings. Okay. You are the man of my dreams. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க, அவங்க கனவு கண்ட பர்சன் நேரில் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. ஸோ உங்கள் காதல் வந்து ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான். ஸோ நீங்கள் கண்ட கனவெல்லாம் வந்து நேரில் வந்து நடமாடினா எப்படி இருக்குமோ எக்ஸாக்டாக உங்கள் காதல் அப்படி தான் இருக்காங்க. ஐ ஸ்டில் கெட் பட்டர்ஃப்ளைஸ் லைக் த ஃபஸ்ட் டைம் ஐ சா யூ. உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தோனையும் அவங்களுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்துருக்கு. அதுதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணது, அவங்க உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஸ்டில் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கு. இன்னுமே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க உங்களை பார்க்கும்போது. அவங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதே எக்ஸைட்மெண்ட் இன்னும் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்ல வராங்க. லவ் ரெக்கக்னைசஸ் நோ பேரியர்ஸ். ஸோ காதல் வந்து ஒரு தடைகளை உணராது, ஒரு கட்டுப்பாட்டை வந்து உணராது. ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைனா கட்டுப்பாடுகள் வெளியிலேருந்து வருது அப்படின்னா அது வந்து இந்த காதல் உணர போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காதலுக்கு வந்து எந்த தடையும் இருக்க போகிறதில்ல, எந்த கட்டுப்பாடும் இருக்க போகிறதில்ல. வெறும் பியோர் ஜென்யூன் லவ் மட்டும்தான். இது வந்து ரெண்டு சோலோட அன்பு, காதல், அந்த பரிமாற்றம் மட்டும்தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இதில் வந்து வேறு தடைகள் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே வேல்யூ இல்லை ஆக்சுவலாக. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க, அப் மூவி. இது அதோட பிக்சர் தான். யூ ஆர் மை ஃபார் எவர் அண்ட் ஆல்வேஸ். சச் அ பியூட்டிஃபுல் மூவி. லவ் பற்றி அவ்வளோ அழகாக டெபிக் பண்ணியிருப்பாங்க அந்த மூவியில். இதுதான் க்ரோயிங் ஓல்ட் டுகெதர். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவித்து வயசான காலத்தில் பழைய நினைவுகளோட சந்தோஷமாக அதை பேசிக்கிட்டு காலம் கடத்துகிற அந்த பியூட்டிஃபுல் நொடி இது. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். Current feelings and emotions of collective's person. Current feelings and emotions of collective's person, please. Current feelings and emotions of collective's person. Current feelings and emotions. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி, கம்யூனிகேஷன். பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி இஸ் அ டைப் ஆஃப் மேஜிக்.
ஸோ உங்கள பற்றி ஒருத்தங்க நீங்கள் தெரிஞ்சுக்க காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த க்யூரியாசிட்டி, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக், அதாவது உங்கள் கனெக்ஷனில் ஒரு மேஜிக்கை உண்டு பண்ணும் அப்படின்னு உங்கள் பர்சன்ஸ் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த க்யூரியாசிட்டி தான் ஒரு ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில். சம்திங் பியூட்டிஃபுல். நைட் ஆஃப் கப்ஸ். காதல் நிச்சயமாக உங்கள் பர்சன் சொல்ல போகிறாங்க, சொல்ல நினைக்கிறாங்க. ரொமான்டிசைஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட் எவ்ரி சான்ஸ் யூ கெட். ஸோ 2 பேரும் ஒன்றா இருக்க தருணம், எந்த தருணம், ஒரு சின்ன தருணமாக இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப அழகாக ரொமான்டிசைஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொமான்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னா அதை காதலோட பார்வையில் பார்க்க சொல்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப நார்மலான ஈவெண்ட்டாக இல்லாமல் ஒரு காதலோட பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அழகாக இருக்கும். காதல் வந்து இன்னும் ஆழமாகும். குயின் ஆஃப் கப்ஸ். ஓ, feminine energy. Honoring your emotion is one of the highest form of self-care. ஸோ உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது, இல்லைனா வந்து நீங்கள் அது வந்து எமோஷனலாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அலாதி மரியாதை, இல்லைனா அதுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர் தான் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமானது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்பழுக்கில்லாத காதல். அதே இல்லாமல் நீங்கள் அந்த காதலுக்கு, இந்த எமோஷன்ஸுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் செய்கிற விஷயங்கள், அதுக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுறீங்க. யூஆர் லைக் அ மேஜிக். அகெயின் யூஆர் லைக் சம் மேஜிக். அந்த உங்களோட காதலோட ஆழத்தை நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறத விட உங்கள் பர்சன் உணர்றாங்க. உங்கள் காதலோட ஆழத்தை ரொம்ப அழகாக உணர்றாங்க. உங்கள் அருகாமையில் இருக்கும்போது நீங்கள் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் காதல் வந்து உணரப்படுது அழகாக. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். ஃபர்கிவ்னஸ். எனர்ஜி இஸ் நாட் மேட்சிங். Please express current feelings and emotions of collectives person. Collectives person spirits, please. Twin flame energy power. Please express current feelings and emotions of collectives person, very specific. Imagine all unwanted thoughts dissolving into light, creating room for new opportunities and possibilities for your life. இப்போ இந்த நொடி நீங்கள் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் பிரபஞ்சம் இமேஜின் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒளி உங்கள் 2 பேர்த்து வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள், ஒரு கற்பனை பண்ணுங்கள். அது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு நியூ பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும், புது வழி பிறக்கும். மெசேஜ் ஃபார் யூ. கம்யூனிகேஷன் பார்த்தோம். பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காதல்கிட்டேருந்து மெசேஜ் வரும். உங்கள் பர்சன் அதை தான் யோசிச்சுட்ருக்காங்க. மேபி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எ மெசேஜ், எ பிரேக் த்ரூ. ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க இங்கேயே. த பேஜ் ஆஃப் சோர்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம். பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ அவங்க அழகாக அந்த காதல் இங்கேயே சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும்னு. அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்யூனிகேஷன் இங்கேயே உங்களுக்கு வந்துச்சு. எ மெசேஜ் ஃபார் யூ. இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நொடி அவங்க வந்து உங்களை நினச்சிட்ருக்காங்க. உங்களோட காதல் அவங்க மனசை வந்து அவ்வளோ அழகாக ஃபில் பண்ணுது. அதே சமயம் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதும் அவங்க சொல்ல போகிறதும் என்ன அப்படின்னா, ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். ஸோ காதல் வந்து அந்த 3 பதத்தில் இல்லை. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அதை சொல்லணுன்னு அவசியம் இல்லை. எல்லாருமே சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணுற விஷயங்கள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிமாண்ட், அந்த மாதிரி ஒரு பாண்டு, இல்லைனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. சொல்கிறது நல்லது ஆக்சுவலாக காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. பட் அந்த 3 வார்த்தை மட்டுமே காதல் இல்லைன்னு சொல்ல வரேன். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது நீங்கள் மெசேஜஸ். உங்களை பற்றி அவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு சைக்கிக்,
ஏஞ்சல் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா 7th சக்ரா இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இது நார்மலாக 6th சென்ஸ் இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்குதுன்னு அவங்க நிச்சயமாக நம்புகிறாங்க. ஒரு ஏஞ்சல் வந்து கீழே இறங்கி வந்து மனுஷங்களை நேசிச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது உங்களோட காதல். அவங்களுக்கு அவங்க ஒரு தேவதையை காதலிக்கிறதா தான் நினைக்கிறாங்க. ப்ளீஸ் பிரிஸ்க் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஓ, என்வி. ஆ உங்களை சுற்றி நிறைய பொறாமை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அழகாக உங்களுக்கு சொல்கிறாங்க. இங்கே கார்னர் காப்பியாக இருக்குது. இதை பார்த்து தான் பொறாமப்படுறாங்க. இங்கே என்வியில் பார்த்தீங்கன்னா இதே கோல்டன் இந்த இந்த ஸ்பேஸை தான் இந்த கெட்டவங்க பார்த்து அது பொறாமப்பட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கொட்டி கிடக்கு, நிறைஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பொறாமை தீ அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மேபி உங்கள் பர்சனுக்கு வந்து தெரியுது யாரோ உங்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் யார் இந்த பர்சன் அப்படின்னு. அது கண்டிப்பாக ஒரு ஃபெமினன், ஒரு டார்க் விச் எனர்ஜி. பட் அவங்களால இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள வந்து பிரபஞ்சம் வந்து கட்டி போட போகிறாங்க. தே கான்ட் மூவ். தே ஆர் ஃபீலிங் டை டவுன். அவங்க வந்து உங்களை வந்து கட்டி போடணும், உங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சிறகுகள் முளைச்சிருச்சு. இனி காலை கட்டி போட்டாலும் பறந்து உங்களால் போயிட முடியும். அதனால் உங்களுக்கு பொறாமத்தி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்ஜாய் யுவர் லைஃப். அவங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது, அது பிரபஞ்சம் வந்து பார்த்துப்பாங்க. ப்ளீஸ் பிரிஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். Current feelings and emotions of collectives persons, please. Current feelings and emotions of collectives person. Nine of Wands energy. You are protected. 9 of Wands அப்படிதான். நீங்கள் இந்த கெட்ட எனர்ஜிலேருந்தெல்லாம் வந்து உங்களை பிரபஞ்சம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. மேபி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, இல்லைனா உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், பிரபஞ்சம், யாரோ ஒருத்தங்க வந்து இந்த கெட்ட எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. அவங்க தூரமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து ஏதாவது ஃப்ராட் பண்ணுறது, இல்லைனா தில்லாலங்கடி வேலை பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியாது. மேபி பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு இதுதான் அவங்களோட லிமிட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. இதை தாண்டினாங்க அப்படின்னா they will be punished. Please press current feelings and emotions of collectives person. Elder of Cups. நீங்கள் வந்து Queen of Cups எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து King of Cups எனர்ஜி வந்தாச்சு. ஸோ பர்ஃபெக்ட் கப்பல். ஏன்னா வந்து உங்கள் அளவு காதல் அவங்களுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் எதையுமே சந்தேகப்படணும் அவசியம் இல்லை. அதனால் காதல்லேருந்து நீங்கள் விலகி இருக்கீங்க அப்படின்னா உங்களை திரும்ப காதலுக்குள்ளே அழகாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக போகிறது இந்த பர்சன் தான். திரும்ப நீங்கள் நேசிக்கணும், காதல் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க போகிறது இந்த காதல்னால் மட்டும்தான். இந்த ஒரு பர்சனால் தான் உங்களை திரும்ப அந்த ஒரு காதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும். ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அதை இந்த பர்சன் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் உணருவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக காதல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து விலகி இருந்திருக்கீங்க. இந்த பர்சன் அப்படிங்கிறனால தான் நீங்கள் காதலுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிற புரிதல் உங்கள் காதலுக்கு இருக்குது, இல்லைனா கூடிய சீக்கிரம் இருக்கும். அப்ரசன்டிஸுங்களா அப்ரண்டிஸ் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ். புது ஆரம்பத்தை நோக்கி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, இல்லைனா அவங்களோட எஃபர்ட் இருந்துட்டு தான் இருக்குது. சாம்பியன் ஆஃப் வான்ஸ் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. உங்கள் பர்சன் எடுக்கிற முயற்சியில் நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும். இந்த காதலை நோக்கி அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பிரபஞ்சத்தோட ஒரு கிஃப்ட் இந்த காதல் இந்த பர்சனுக்கு. அதே மாதிரி தான் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட். 7 ஆஃப் வான்ஸ். இந்த காதலுக்காக போராடுறதையோ இல்லை இந்த காதலை வந்து ஒரு சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இந்த பர்சன் என்ன எஃபர்ட் போடணுமோ அது நிச்சயமாக போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு ஆசீர்வாதம். இதுக்கு அவங்களும் தகுதியுடையவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுறது.
அதுக்கான ஒர்க் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போதைக்கு இந்த என்வியை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. இது வந்து உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இந்த ஒரு இந்த பர்டிகுலர் டைமில். ஸோ ஜெய் சாரம், காட் bless யூ.